சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போதே வெயிலோட தாக்கம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குங்க. வெளியே போயிட்டு வந்தால் ஜில்லுன்னு ஏதாச்சும் குடிக்கணும் போல தான் தோணுது. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டக்குன்னு செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான கம்மங்கூழ்ங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே 1 கப் கம்பு எடுத்திருக்கேங்க. பேரலாக 1 கப் கம்புக்கு 3 பங்கு தண்ணியும் அடுப்பில் வச்சுட்டேங்க. இது சைட் பை சைட் கொதிக்கிறதுக்குள்ளே கம்பை நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடராக நுணுக்கிடக்கூடாதுங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு கோர்ஸாக இருக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கம்பு மாவை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து போடும்போது கையில் கட்டி இல்லாமல் உதிர்த்த மாதிரி போடுங்க. அப்போ தான் கிண்டும் போது கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது 10 to 15 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு தண்ணியெல்லாம் இஞ்சி கம்புலேருந்து நல்ல ஸ்மெல் வரும். இப்போ தான் இது வெந்திருக்குன்னு அர்த்தங்க. ஸோ இந்த அளவுக்கு வேகணும் பார்க்குறதுக்கு. இது வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க. இது ஓவர் நைட் சோக் ஆகணும். உங்களுக்கு உருண்டையாக உருட்ட வரலைன்னா ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்து அதில் கூட நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது உருண்டை அழகாக வந்துருங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், நம்மளோட கம்பங்கூழ் வந்து ரெடியாக போகுது. இந்த மாதிரி தேவையான அளவு உருண்டையை எடுத்து போட்டு நல்லா பெசரி 2 கரண்டி தயிர், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப குளிர்ச்சியான கம்மங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணி குடிக்கலாம். இல்லை கட்டியாக தான் வேணும்னாக்கா தண்ணியோட அளவை கம்மி பண்ணி கட்டியாக பிசைஞ்சும் சாப்பிடலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காயத்துக்கு மோர் மிளகாய், கொத்தரை வத்தல், சுண்டக்காய் இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.